கிருத்திகை மற்ற விசேஷ நாட்கள் அபிஷேகம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகையெல்லாம் சந்தன காப்பு சுவாமிக்கு. சரிங்க. ரொம்ப விசேஷமாக நடக்கும். சரி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெரிய அபிஷேகங்கள் உண்டு. சரிங்க. கிருத்திகை தோறும் கூட்டங்கள் நிறையா வந்துட்டு. சரிங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு சரி. இது 9 செவ்வாய்க்கிழமை சுவாமி ரொம்ப வழிபட்டால் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அது மாதிரி 7 வெள்ளிக்கிழமை வரணும். சரிங்க. வெள்ளிக்கிழமை குளத்துல குளிக்கணும். இது இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால தாமரஜலம். சரிங்க. இந்த குளத்துல குளிச்சுட்டு 7 தடவை கோயிலை சுற்றணும். சரிங்க. அது மாதிரி 7 வெள்ளிக்கிழமை செஞ்சோம்னா நம்ம நினைக்கக்கூடிய காரணமான நிறைய நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். சரி சரி. கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகிட்டு இருக்கு, குழந்தை உண்டாகிட்டு இருக்கு, வியாபாரங்கள் அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு. நிறைய இதை ஒரு கிராமமா இருந்த இடம் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய கோட்டை அப்படிங்கிறது, வல்லக்கோட்டைங்கிறது பெரிய கோட்டையா இருக்கு. இங்க இந்த அருணக்ஸெல்லோ இதெல்லாம் நிறைய வந்துருது, கம்பெனிகள் நிறைய ஃபுல்லா வந்துருது. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷ காலத்துல பெரிய லெவல்ல வருங்க. அது மாதிரி ஜனங்கள் செவ்வாய்க்கிழமை குறைஞ்சபட்சம் விடுவோம் 5000-10,000 ஜனங்கள் வராத மாதிரி. கிருத்திகையில நிறைய பேர் வரா. உங்களுக்கு சஷ்டி, விசாகம், கிருத்திகை, இது தமிழ் வருஷப்பிறப்பு, ஆங்கில வருஷப்பிறப்புக்கு முத்தங்கி அலங்காரம் சுவாமிக்கு உண்டு. சரிங்க. ரொம்பவே மாசி மாசத்தில் குமார சஷ்டி லட்சார்ச்சனை நடக்கும். சரிங்க. ஆமா. கந்த சஷ்டி சூர சம்ஹாரம் 7 நாள் உண்டு உங்களுக்கு. சரி. சுவாமிக்கு அபிஷேகம் கொடுத்தலாம் நடந்து 5ஆம் நாள் வேல் வாங்குறது, 6ஆம் நாள் சம்ஹாரம் பண்ணி 7ஆம் நாள் திருக்கல்யாணம் இது வரலையும் நடந்திருக்கு. நம்ம கோயில் பிரம்மோத்சவம் நடக்கும். வைகாசியில் பிரம்மோத்சவம் 15 நாள் ரொம்ப விசேஷமா நடக்கும். பிரம்மோத்சவம், வைகாசி, விசாகம், தீர்த்தவாரி. ஆமா, ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு இது உண்டு உங்களுக்கு. சித்திரை வருஷப்பிறப்பு, வைகாசி, விசாகம், ஆணியில நடக்கும் திருமஞ்சம் நடக்கும், ஆடி பூரம் நடக்கும், அம்பாளுங்க கருமாரியம்மன் ஆடி பூரம் நடக்கும். பிறகு நவராத்திரி இருக்கு, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் கந்த சஷ்டி, கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம்னு இந்த பாத யாத்திரை எல்லாம் எல்லாரும் வருவா. அம்ஜிகரையிலேருந்து எல்லாரும் பாத யாத்திரை ஒரு 10,000 பேர் வருவா. கார்த்திகை தீபத்துக்கு வருவா. ஆமா. மார்கழி மாசம் ஜனவரி 1 அது அலங்காரம், அதாவது முத்தங்கி அலங்காரம், அந்த இது தரிசனம் இருக்கு. மார்கழி. தை மாதம் எப்போதும் போல தை பொங்கல் எல்லாம் 3 நாளும் ரொம்ப விசேஷமாக நடக்கிறோமா. தை பூசம் விசேஷம். இங்கே பக்கத்தில் ஒரு குன்று இருக்கு, அங்கே சுவாமி போய் அங்கே பார்வையிட்டேன்னு சுவாமி அங்கே போவார். அங்கே போய் அந்த குன்றுல சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அங்கே தீபாராமி அங்கே ஜோதி தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து சுவாமி வீதி உலா வரும். பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விசேஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.